பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். என கண்பானவர்களே, அநேக நேரத்தில் சில காரியங்களை செய்வதற்கு முன்பதாக நாம் சில ஆயத்தங்களை செய்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்யலாம், ஆனால் வெற்றியை கொடுக்கிறது கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவனால் வெற்றியை கொடுக்காவிட்டால் நீங்கள் ஆயத்தம் பண்ணினது விருதாவாய் போய்விடுங்க. இந்த கால வேளையில் ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். அதனால தான் வசனம் சொல்லுது, ஏசாயா 31:1 வாசிக்கும்போது, சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகாபலசாலிகளாய் இருப்பதனால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக நேரத்தில் குதிரை மேலே நம்பிக்கை வச்சிருந்தோம். காரணம், அநேக ரதங்கள். இப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், இந்த யுத்தத்தில் நம்மால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சகாயம் அடையும்படி நீ இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்கணும்னு சொல்லுது. தாவீது சொல்லும்போது கூட சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அப்போ நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து, உங்களால் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற காரியத்தை எப்போவுமே பெருசாக பேசாதீங்க, பெருசாக எண்ணாதீங்க. அந்த காரியம் ஆனது கர்த்தரால். ஒரு காரியத்தை செய்யும்போது தேவ மகிமைக்கென்று செய்யுங்க. தேவ மகிமை அந்த காரியத்தில் விளங்கும்படி செய்யுங்க. அந்த காரியம் ஜெயமாய் முடியும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 3:8, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. நீங்கள் செய்கிற காரியத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும்னா, அந்த காரியம் வாய்க்கணும் அப்படின்னா, அந்த காரியத்தில் தேவ நாமம் மகிமைப்படுகிறதா என்று பாருங்கள். தேவ நாம மகிமைக்காக நீங்கள் செய்கிறீர்களா என்று பாருங்கள். கட்டாயம் நீங்கள் செய்கிற காரியத்தில் தேவ மகிமை, தேவனுடைய நாம மகிமை அடையும் அப்படின்னா ஜெயம் உண்டுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 3:3 சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துவருமாயிருக்கிறேன். கர்த்தர் தாங்க உங்கள் தலையை உயர்த்துகிறவர். அவரை நம்புங்க, உங்களுக்கு ஜெயம் வரும். செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. இந்த காலை வேளையில் உம்மை நம்புகிற, உம்முடைய நாமத்திற்காக, உம்முடைய நாம மகிமைக்காக செய்யப்படுகிற எல்லா காரியங்கள்லையும் ஒரு ஜெயத்தை தாரும். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலேயும் தங்கியிருப்பதாக. இயேசுவின் நாமத்தினால அற்புதம் உண்டாகட்டும். ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.